என்னன்னு பார்த்தீங்களா நான் சொன்னேன் தான் இன்னைக்கு நண்டு கறியும் புட்டும் நண்டு கறியும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ அதை சமைச்சு சாப்பிடாட்டிக்கு தூங்கும்போது தூக்கத்துல எல்லாம் கனவா வரும். புட்டும் நண்டு கறியும் கனவா வரும். ஸோ ஏன் அந்த கொடுமையா அதனால சமைச்சு சாப்பிட்டா பிரச்சனை முடிஞ்சது, நித்திரையும் நிம்மதியா கொள்ளலாம் நண்டை யோசிக்காம. ஸோ அதனால என்ன டைம் என்றாலும் பரவாயில்ல, இரவு 9:45 என்றாலும் பரவாயில்ல, புட்டு நண்டு சாப்பிடுறதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். உழைக்கிறது சாப்பிட்றதுக்கு தானே நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே, ஆசைப்பட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு தானே. ஸோ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்றோம். நேரம் இருக்கோ இல்லையோ அதுக்காண்டி நேரம் ஒதுக்கி சாப்பிட்றோம். இரவு 12 மணி இருந்தாலும் சாப்பிட்றோம். அதனால இப்போ நான் புட்டுக்கறி மேக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். புட்டும் நண்டு கறியும் மேக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். குக் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9:45 தான் நான் இரவு சாப்பாடுன்னு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நண்டு ஆல்ரெடி அடுப்பில் வச்சாச்சுது. ஸோ நண்டு குக் ஆகிக்கொண்டு இருக்குது. வெள்ளை புட்டு அரிசிமா இல்லை. ஸோ வெள்ளைப்புட்டு நண்டு கறியும் நல்லா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நீட்டி வச்சு டின் ஃபிஷ் கறியும் இருக்கு. அதுவுமே வெள்ளைப்புட்டுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஸோ வெள்ளைப்புட்டும் நண்டு கறியும் சாப்பாடு. நான் புட்டு குழைக்கிற பார்த்தீங்கன்னா நான் கொத்தி எல்லாம் குழைக்க மாட்டேன். நான் முன்னாடி 2-3 வீடியோஸ்ல சொல்லி இருக்கிறேன். நீங்க தண்ணி அளவா விட்டீங்களா அந்த பதம் தெரிஞ்சிச்சுண்டா நீங்க கையாலேயே குழைச்சு சின்ன எடுத்துருவீங்க. உங்களுக்கு கொத்துறதெல்லாம் தேவையில்லை. நீங்க நெடுகளும் புட்டு குழைச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கே பழகிடும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ நான் இப்படி கையால் தான் புட்டு குழைக்கிறேன்னா சாப்பிடும்போது நண்டு கறியும் புட்டையும் சேர்த்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே.